இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித தொன் போஸ்கோவினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இவர் தெருவோரம் வாழ்ந்த சிறுவர்களுடைய நல வாழ்விற்காக சிறப்பாக உழைத்தவர். இளையோர்களுக்கு பாதுகாவலராக இருப்பவர். கல்வியின் வழியாக, அதுவும் அன்பு கல்வியின் வழியாக சிறந்த இளம் சமூகத்தை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்ப முடியும் என்ற கனவு கண்டு அன்பின் வழியாக கல்வி கற்றுக் கொடுத்தவர். இன்று நாம் பல நேரங்களிலே மற்றவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை பயமுறுத்தி கல்வி கற்றுக் கொடுக்க நினைக்கிறோம். ஆனால் புனித தொன் போஸ்கோ அன்பின் வழியாகவும் கல்வியை கற்றுக் கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே இளையோர்களை சிறப்பாக கல்வியில் வளர்த்தெடுத்தவர். சலேசியன் சபையை தோற்றுவித்து இன்றும் அந்த சபையின் வழியாக மக்களுக்கு, குறிப்பாக இளையோர்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து இந்த மண்ணுலகில் இறையாட்சியை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே இந்த புனிதரை இறைவன் நமக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல சலேசின் சபையில் உள்ள அத்துணை பேருக்காகவும் நாம் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்பது, நாம் சிறிய அளவிலே ஒரு கடுகு விதையை போல இருந்தாலும் வளர்ந்து பெரிய பலனை கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிறு சிறு காரியங்களின் வழியாக, எப்படி புனித தொன் போஸ்கோ அவர்கள் சிறு அன்பின் வழியாக ஒரு மாற்றத்தை இந்த மண்ணுலகிலே கொண்டு வர முடியும் என்று நினைத்து அதை சரியாக செய்து காண்பித்தாரோ, அதுபோல சிறு சிறு அன்பு செயல்கள், அன்பு வார்த்தைகளின் வழியாக நாம் இந்த மண்ணுலகத்தில் இறையாட்சியை கட்டி எழுப்ப முடியும். அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே,
நம்மோடு இருப்பவர்களை பயமுறுத்தி துன்புறுத்தி அவர்களை அடக்கி ஆண்டு நாம் சாதிக்க வேண்டும். அதுதான் ஒரு தலைமை பண்பு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? தாழ்ச்சி நிறைந்த, பணிவிடை புரியக்கூடிய, அன்பு நிறைந்த ஒரு தலைமை பண்பு. அதுவும் ஒரு தலைமை பண்புதான். அதுவும் சிறப்பான ஒரு தலைமை பண்புதான். பாதங்களை கழுவி சீடர்களை, நான் உங்களோடு இருக்கிறேன், என்னை போல நீங்களும் தாழ்ச்சியோடு தொண்டு செய்யுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே போல நாமும் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் அடக்கி ஆள நினைக்காமல் அன்பின் வழியாக, தாழ்ச்சியின் வழியாக நல்ல பல பண்புகளை வளர்த்தெடுப்போம். நல்ல தலைவர்களை நாம் உருவாக்குவோம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே அதற்கான அழைப்பை கொடுக்கிறது. இந்த நாளுக்குரிய புனிதரும் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம் மத்தியிலே இருக்கிறார். அதே போல தனிமையாக இருந்த பொழுது சீடர்களுக்கு அனைத்தையும் ஆண்டவர் இயேசு விளக்கி சொன்னார் என்று இறைவார்த்தையில் வாசிக்க கேட்டோம். நாம் தனிமையிலே ஆண்டவரோடு ஜெபத்தின் வழியாய் இணைந்திருப்போம். நமக்கு புரியாத காரியங்களை குழப்பமான வேளைகளிலும் ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லுவார். ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாய் இருப்பார். எனவே தனி ஜெபம் என்பது தேவைப்படுகிறது. ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூடிய ஒரு உரையாடலாய் இருக்கிறது. எனவே நாம் ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, இந்த குழப்பமான வேளையில நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர் தாமே நமக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொல்லுவார், நம்மை வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. புனித தொன் போஸ்கோவை எங்களுக்கு பரிசாக தந்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, புனித தொன் போஸ்கோ இளையோர்களுக்கு பணி செய்தது போல, அவருடைய முன்னேற்றத்திற்கு உழைத்தது போல, நாங்களும் நாட்டு தலைவர்களும் திருச்சபையினுடைய தலைவர்களும் இந்த சமூகத்தில் உள்ள இளையோர்களின் மீது அக்கறை கொண்டு அவர்களை நல்வழியில் வழி நடத்திட, அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திட, அவருடைய எதிர்கால வாழ்வு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திட உழைக்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர்தாமே அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக. கைவிடப்பட்ட சிறுவர்கள், ஆதரவற்ற சிறுவர் சிறுமியர்கள், இவர்களெல்லாம் உம்முடைய ஆதரவிலே ஆண்டவரே எல்லா நலமும் பெற்று வாழும்படியாய் ஆசீர்வதியும். இவர்களுக்காக அன்பு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களுக்கு நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை தாரும். கடன் பிரச்சனைகளிலிருந்து, குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. எந்த தீய பழக்க வழக்கங்களும், எந்த தீய சக்தியின் ஆதிக்கமும், விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து நீரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் ஆண்டவரே. என்னாலும் உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக. நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்தருளும். ஆவியானவரே, நீரே வழி நடத்தியருளும். நீரே எங்களை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து வழி நடத்தியருளும். எங்களை திடப்படுத்தியருளும். எங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் ஆண்டவரே. இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென்.